ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்கில் இருக்க சாப்டர் 7 ஏரியா பேஜ் நம்பர் 61 இருக்க பேரலலோகிராம் டாபிக் இதில் வர கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபிகர் அவுட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பேரலலோகிராமில் வந்து எப்படி நம்ம ரெக்டாங்கிளாக மாற்றலாம் ஸோ தட் ஈக்குவல் ஏரியாஸ் இருக்கும், அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், give a method to convert a parallelogram into a rectangle of equal areas. இப்போ parallelogram எப்படி இருக்கும், இந்த மாதிரி ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் வந்து பேரலா இருக்கும். இதை எப்படி நம்ம ரெக்டாங்கிளா மாத்துறதுன்னா, இப்போ இப்படி 90 டிகிரி, இந்த இடத்துல 90 டிகிரி வர மாதிரி நம்ம கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ட்ரையாங்கிள் வருதா, அண்ட் இந்த லென்த் பாத்தீங்கன்னா இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் சேமா இருக்கும். ஏன்னா பேரலோகிராம் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சேம் லென்த்தா தான் இருக்கும். இப்போ இங்க இருக்க அந்த பார்ட்டை நம்ம இங்க வைக்க முடியும். அப்படி வச்சோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை நம்ம அழைச்சிடலாம். இதை எடுத்து அப்படியே நம்ம இங்க வச்சுட்டோம். இப்போ ரெக்டாங்கிளா வந்துச்சா, இங்க வந்து கட் பண்ண அந்த இடம் வந்து 90 டிகிரி. ஸோ இங்க வந்து 90 டிகிரி இருக்கும். இப்போ எல்லா ஆங்கிள்ஸுமே நமக்கு 90 டிகிரி வந்துடும். இப்போ இது ஒரு ரெக்டாங்கிளா மாறிடுச்சு. இப்போ புக்ல இதுக்கு நேமிங்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ கட் பண்ண ரீஜன் பார்த்தீங்கன்னா AXDன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த AX தான் இங்க இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். Dங்கிறது இங்க பேரலா இருந்த அந்த லைன், அந்த பாயிண்ட். இப்போ BYC இப்படி எடுத்தோம்னா, இப்போ நம்ம இங்க கட் பண்ணோம் இல்லையா, இந்த AX அது வந்து பெர்பெண்டிகுலர் டு CDயா இருக்கு. அண்ட் இந்த BYங்கிறது என்னன்னா, இங்க இருந்து இங்க இப்படி வைக்கிறோம். இப்போ BYங்கிறது இங்க AXக்கு சிமிலரா இருக்கு. and angle of BYC வந்து angle of AXD which is 90 degree. BYX AXD இது வந்து 90 டிகிரியா இருக்கு. and BC equal to AD. BC தான் இங்க AD தான் எடுத்து நம்ம இங்க BCங்கிற இடத்துல merge பண்றோம். அப்போ இது ரெண்டுமே கூட ஈக்குவல். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸா வருது. RHS கான்க்ருவன்ஸ் ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், இங்க வைக்கிற இந்த ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். RHS ரூல்னா ஹைபாட்னஸ். இப்போ ஹைபாட்னஸ் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டோமா. அண்ட் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ BYC equal to AXD equal to 90 டிகிரி அண்ட் சைடு வந்து BY equal to AXன்னு இந்த மூணு கண்டிஷன் பொறுத்து RHS கிரைட்டீரியா படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே சிமிலர். அதனாலதான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம இங்க வைக்க முடியுது. இப்போ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் ஆஃப் கட்டிங் அ ஃபிகர் இன்டு பீசஸ், ஒரு பேரலலோகிராமை நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்றோம். ஒரு பீசஸா கட் பண்ணிட்டு அதை ரீஅரேஞ்ச் பண்றோம். இங்க இருக்க பீஸை நம்ம இங்க வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ண பிறகு டிஃப்ரெண்ட் ஃபிகரா அது மாறுது. அது வந்து பேரலலோகிராம் வந்து ஒரு ரெக்டாங்கிளா மாறி இருக்கு. அண்ட் ஈக்குவல் ஏரியாஸ் இருக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணது நம்ம எங்கேயுமே வைக்கல, அதை அப்படியே எடுத்து இங்கதான் வச்சிருக்கோம். அப்போ ஏரியாஸ் மாறவே மாறாது இல்லையா. இப்போ நம்ம அதை கட் பண்ணி அதை தனியா வைக்கல, அந்த ஃபிகரோட அந்த டிராயிங்கோட சேர்த்து அப்படியே தான் வச்சிருக்கோம். அப்போ அது எல்லா ஏரியாவும் சேர்த்தா முதல்ல இருந்த ஏரியா என்னவோ அதே தான் இருக்கும். பேரலோகிராமோட ஏரியா என்ன இருந்துச்சோ அதுதான் இந்த ரெக்டாங்கிள் கிரியேட் ஆன ஏரியாவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ண பிறகு டிஃப்ரெண்ட் ஃபிகர் வருமே தவிர அதோட ஏரியா மாறாது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டைசெக்ஷன். ஸோ டைசெக்ஷன்னா என்ன, ஒரு ஃபிகரை நம்ம கட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிட்ட பிறகும் அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபிகரா மாறுமே தவிர அதோட ஈக்குவல், அது வந்து ஈக்குவல் ஏரியாஸ்ல இருக்கும். அதுக்கு பேரு, அந்த ப்ராசஸ் பேர் தான் டைசெக்ஷன். இப்போ how do we find the area of parallelogram by dissecting into a rectangle? இப்போ area of parallelogram நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? by dissecting into a rectangle. இந்த மாதிரி கட் பண்ணி டைசெக்ட் பண்ணி ரெக்டாங்கிளா மாத்தி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ ஏரியா வந்து நம்ம கட் பண்ணது எதுவுமே நம்ம தூக்கி போடல, அப்படியே தான் எடுத்து இங்க வச்சு அந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டு ஏரியாவுமே சேமா தானே இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளா தான் இருக்கும். இப்போ இந்த ABCDங்கிற பேரலோகிராம் வந்து எப்படி இதை கட் பண்ணி இங்க வச்ச பிறகு AXYBங்கிற ஒரு ரெக்டாங்கிளா மாறுது. அப்போ இது வந்து என்னது, இந்த ரெக்டாங்கிளோட ஹைட். அண்ட் பேரலோகிராமா பாத்தீங்கன்னா கூட இதுதான்
ஹைட். இது வந்து ஸ்லாண்டிங் ஹைட்னு சொல்லுவோம். பட் இதுதான் வந்து பேரலோகிராமோட ஹைட்டு. அண்ட் ரெக்டாங்கிளுக்குமே இதுதான் ஹைட்டு. அண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே dxங்கிற இந்த வேல்யூ வந்து இதை தான் நம்ம கட் பண்ணி இங்கே வைக்கிறோம். அப்போ இங்கே cy இருக்கு இல்லையா, அதுவுமே சேமாக தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுமே சேம்னா dc ஈக்குவல் டு xy. ஏன்னா dcங்கிறது இந்த பார்ட் பிளஸ் இது. இப்போ cy xyங்கிறது அதே பார்ட் தான். பட் இங்க இருக்கிறதுக்கு பதில் நம்ம cy யூஸ் பண்றோம். இது ரெண்டுமே சேம் தானே. அப்போ இப்படி எடுத்தாலுமே சரி, இப்படி எடுத்தாலுமே சரி, எக்ஸ்ட்ராவா இது கூட இது ஆட் ஆகுது, விச் இஸ் ஈக்குவல் டு திஸ். இப்போ ரெண்டு லென்த்துமே சேம் தான். அப்போ இங்க ஹைட் மட்டும் இந்த ரெக்டாங்கிளுக்கும் பேரலோகிராமுக்கும் சேம் இல்ல, பேஸுமே சேம் தான். ஸோ இங்க பேஸ் வந்து பிரெட்டா இருக்கு அண்ட் ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் வந்து லென்த்தா இருக்கு. இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம ஏரியா ஆஃப் parallelogram கண்டுபிடிக்கலாம் using area of rectangle. Can the area of the parallelogram be determined by taking another side as the base and its corresponding height? இப்போ நம்ம இப்படி கட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணாம இதுதான் 90 டிகிரி. அப்போ இப்படி கட் பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி டைசெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணாலுமே நம்ம இந்த பீஸை இங்கே எடுத்தோம்னா இப்படி வருமா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கும். இங்கே இருக்க இந்த ஆங்கிள் வந்து இங்கே வந்துடும் 90 டிகிரி. அண்ட் இங்கே இருக்க இந்த டிஸ்டன்ஸ், பேரலல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்து அட்டாச் ஆகிடும். அப்போது இது வந்து நமக்கு நியூ ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி தான் கட் பண்ணோன்னு இல்லை, இந்த மாதிரியும் நம்ம டைசெக்ட் பண்ணி பேரலோகிராமை ரெக்டாங்கிளாக மாற்றலாம். இப்போ இந்த கேஸில் நம்ம இதை பேஸாகவும் இதை ஹைட்டாகவும் எடுத்து கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஏரியா ஆஃப் பேரலோகிராமை. இப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஃபிகர் இட் அவுட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அப்சர்வ் த parallelograms in the figure below. First subdivision, what can we say about the areas of all these parallelograms? இப்போ இந்த டயக்ராம்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் நீங்க பார்க்கணும். எல்லா ஸ்கொயர்ஸும் நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கும். ஸோ 5 யூனிட்ஸ் வந்து பேஸ் ஆகும். அண்ட் ஹைட்ல பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு 3 யூனிட்ஸ் வந்து ஹைட்டாகவும் இருக்கும். இது வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் செக் பண்ணலாம். ABCD G வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்கும். ஒன்லி த ஆங்கிள், இந்த பேரலல் லைன்ஸ் வந்து ஒன்று ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்கும். கடைசியாக G பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் இருக்குமே தவிர இந்த யூனிட்ஸ் வந்து 3 யூனிட்ஸ் அண்ட் 5 யூனிட்ஸாக இருக்கும். அப்போ இதுதான் நம்ம மெஷர் பண்ணுற ஹைட் அண்ட் பேஸ். அது மாறவே மாறாததுனால நமக்கு ஏரியாவும் மாறவே மாறாது. ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஏரியாஸ் ஆஃப் ஆல் தீஸ் பேரலோகிராம்ஸ், என்ன இந்த ஏரியாஸ் ஆஃப் பேரலோகிராம் பற்றி நம்ம சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ஏரியாஸ் வில் பி சேம். அதுதான் இங்கே கன்க்ளூட் பண்ணுறோம். ஆல் தீஸ் பேரலோகிராம்ஸ் will have the same area. இப்போ அதுலேயே செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, what can we say about their perimeters? பெரிமீட்டர் பற்றி கேட்குறாங்க. இப்போ ஏரியா வந்து எல்லாமே சேமாக இருந்தால் பெரிமீட்டரும் சேமாக இருக்கும் நம்மளால சொல்ல முடியாதுன்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போது பெரிமீட்டர் வந்து எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. விச் ஃபிகர் appears to have the maximum perimeter? எதுக்கு மேக்ஸிமம் இருக்கும் அண்ட் மினிமம் பெரிமீட்டர் எதுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டயக்ராம்ஸும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் தான் இருக்கிறதுலேயே வந்து ஸ்லாண்டிங் கம்மியாக இருக்குது. ஒரு ரெக்டாங்கிள் இப்படி இருக்கும்னா அதோட ஸ்லாண்டிங் லைன் வந்து லைட்டாக தான் கம்மியாக இருக்குது. அப்போது அதோட பெரிமீட்டர் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போது ஒரு ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அப்போ டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறது ஈஸி. ஆனால் இந்த லைன் 2 லைன்ஸ் இப்படி கொஞ்சம் தூரமாக இருந்து இப்படி ஸ்லாண்டிங் லைன் கனெக்ட் பண்ணால் இந்த 2 சைடோட லென்த் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால இந்த ஸ்லாண்டிங் லைன் எங்கே வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்கோ அந்த இடத்துல நமக்கு பெரிமீட்டர் அதிகமாக வரும். ஏன்னா இதோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை இந்த ரெக்டாங்கிள் மாதிரி இல்லைன்னா லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு கம்மியான பெரிமீட்டர் தான் வரும். ஏன்னா இந்த மிடில் இருக்க லென்த் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அப்போது இந்த டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஏக்கு தான் மினிமம் பெரிமீட்டர். பிகாஸ் இந்த வெர்டிக்கல் சைடு, இது வந்து வெர்டிக்கல் சைடு, இது ஹாரிசான்டல் சைடு. ஸோ இந்த வெர்டிக்கல் சைடில் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் ஹாரிசான்டல் லைன்ஸாக இருக்குது.
ஸோ இந்த வெர்டிக்கல் சைட்ஸ் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குது பிட்வீன் த பேரலல் ஹாரிசான்டல் சைட்ஸ். அண்ட் இருக்கிறதுலே அதிகமான மேக்ஸிமம் பெரிமீட்டர் எதுக்கு இருக்கும்னா ஃபிகர் ஜிக்கு தான் இருக்கும். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. ஸோ ஃபிகர் ஜி ஹேஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்லாண்டிங் லைன் மேக்கிங் இட் சைட் லென்த் லாங்கர். ஸோ பெரிமீட்டரும் லாங்கராக இருக்கும், அதிகமாக இருக்கும். செகண்ட் கொஷின், ஃபைண்ட் த ஏரியாஸ் ஆஃப் த ஃபாலோவிங் பேரலோகிராம்ஸ். இதில் 4 பேரலோகிராம் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஸ் 7 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 4 சென்டிமீட்டராக கொடுத்துருக்காங்க டயக்ராம்லே. அப்போது நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம், ரெக்டாங்கிளுக்கு எப்படி நம்ம L into B கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி பேஸ் இன்டூ ஹைட், பேரலோகிராமோட பேஸ் அண்ட் ஹைட்டை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்டூ ஹைட், தட் இஸ் 7 into 4 which is equal to 28 centimeter square. அவ்வளோதான் ஆன்சர். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அதுக்குமே பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க which is 5 centimeter and 3 centimeter. இப்போ ஏரியா என்ன இருக்கும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 into 3 equal to 15 centimeter square. தேர்ட் டயக்ராம் பாருங்க. தேர்ட் டயக்ராம்ல எப்பவுமே நம்ம இந்த மாதிரி வெர்டிக்கலா கட் பண்ணுவோம், இதுல ஹாரிசான்டலா கட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம பேஸ் எதா எடுக்கிறதுனா எது ஃபுல் லென்த் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம பேஸா எடுத்துக்கணும். அண்ட் பர்பண்டிகுலர் லைன் இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் மார்க் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை வந்து நம்ம ஹைட்டா எடுத்துக்கணும். அப்படி எடுத்தோம்னா பி ஈக்குவல் டு, அதாவது பேஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் ஈக்குவல் டு 4.8 சென்டிமீட்டர் வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, அதுவுமே ஹாரிசான்டலா தான் கட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட பேஸ் என்ன 2 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து அந்த பர்பண்டிகுலர் லைன் which is 4.4 சென்டிமீட்டர். இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஏரியா ஈக்குவல் டு 4.4 into 2 which is 8.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எல்லாத்துலேயுமே நமக்கு பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க, நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டால் போதும். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின்ல ஃபைண்ட் QN. QN என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க அந்த டயக்ராம்ல. அதுல பாத்தீங்கன்னா SR அப்படிங்கிறது ஒரு பேஸ் அண்ட் ஸ்லாண்டிங் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது PS. அது வந்து ஸ்லாண்டிங் ஹைட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம பேஸ் பார்த்தீங்கன்னா SR அண்ட் QMங்கிறது ஹைட். அந்த ஸ்லாண்டிங் ஹைட்டை நம்ம பேஸா எடுத்தோம்னா அப்போ அதுக்கு வெர்டிக்கலா இருக்க ஹைட் வந்து QN-ஆ இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஆரை வந்து பேஸா வச்சு நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் ஏரியா கீப்பிங் எஸ்ஆர் வந்து பேஸ். இப்போ பேஸ் வந்து எவ்வளோ 12 சென்டிமீட்டர் அண்ட் அதோட ஹைட் வந்து இங்கே பர்பண்டிகுலராக என்ன கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பேஸ் அண்ட் ஹைட் தெரிஞ்சா ஏரியா கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு 12 into 6 equal to 72 centimeter square. இப்போ இதை வச்சு இந்த ஏரியா நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம எப்படி பார்த்தாலுமே ஏரியா மாறாது. ஸோ அதே பேரலோகிராமுக்கு பிஎஸ் நம்ம பேஸா எடுத்துக்க போறோம். அப்படி எடுத்தோம்னா Q1 வந்து ஹைட்டா இருக்கும், பட் நமக்கு அது தெரியாது. ஆனா ஏரியா நமக்கு இங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஸோ அது தெரியும். ஏரியா ஈக்குவல் டு அந்த பேஸ் இன்டூ Q1. இப்போ பேஸ் வந்து நமக்கு தெரியும், which is 7.6 சென்டிமீட்டர் டயக்ராம்ல கொடுத்துட்டாங்க. Q1 நம்ம கண்டுபிடிக்க போறோம் அண்ட் ஏரியா கொடுக்கல, பட் நம்ம இங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு பி இன்டூ Q1 அண்ட் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு Q1 மட்டும் தெரியாது. அப்போ Q1 ஈக்குவல் டு 72. இந்த 7.6 வந்து டினாமினேட்டர்ல போயிடும். அப்போ 72 டிவைடட் பை 7.6 ஈக்குவல் டு 9.47 சென்டிமீட்டர். ஸோ Q1 ஓட வேல்யூ 9.47 சென்டிமீட்டர். Fourth question, consider a rectangle and a parallelogram of the same side length 5 centimeter and 4 centimeter. ஒரு ரெக்டாங்கிள் அதுக்கு 5 சென்டிமீட்டர் அண்ட் 4 சென்டிமீட்டர் இருக்கு அண்ட் பேரலோகிராமுக்குமே 5 சென்டிமீட்டர். அதனால நம்ம இதே நம்ம பேஸா எடுத்துக்கலாம், ஏன்னா ஹிண்ட்ல கொடுத்துருக்காங்க இமேஜின் கன்ஸ்ட்ரக்டிங் வந்து சேம் பேஸ். அப்போ நமக்கு ஈஸியா புரியும். ஸோ இதே பேஸ்ல இருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். 4 இப்படி இருக்கும் போது அது டில்ட் ஆனா கண்டிப்பா அதுக்கு கீழே தானே வரும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இங்க நமக்கு ஸ்லாண்டிங் ஹைட் 4 சென்டிமீட்டர் தான் தெரியும், இந்த ஹைட் தெரியாது. நம்ம பேரலோகிராமுக்கு ஏரியா கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிப்போம், இந்த பேஸ் அண்ட் இந்த ஹைட் வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸ்லாண்டிங் ஹைட் பார்க்க மாட்டோம். ஸோ இந்த ஹைட் நமக்கு தெரியாது, பட் ரேண்டமா நம்ம சொல்லணும்னா இந்த 4 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் போது 4 சென்டிமீட்டர் அண்ட் இங்க வந்து ஸ்லாண்டிங் ஹைட். அப்போ ஸ்லாண்ட் பண்ணும் போது கண்டிப்பா இந்த ஹைட் கம்மி ஆகுதா, அப்போ இங்க வந்து இந்த ஹைட் என்னவா இருக்கும், இந்த 4 சென்டிமீட்டரை விட நமக்கு கம்மியா தான் இருக்கும்.
இங்க 4 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் போது இங்க இருக்கு, பட் ஸ்லாண்ட் பண்ணும் போது கீழே வந்துருச்சு, 4 சென்டிமீட்டரோட கம்மியா வந்துருச்சு. அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த் இன்டு பிரெத் which is 4 into 5. இதே parallelogram-க்கு எப்படி கண்டுபிடிப்போம்? அதே மாதிரி தான் பேஸ் இன்டு ஹைட். பேஸ் வந்து 5, ஆனா ஹைட் வந்து நமக்கு தெரியாது, பட் அது 4 விட கம்மியா இருக்கு, லெஸ் தேன் 4 தான் இருக்கும். அப்போ லெஸ் தென் 4 இருந்தா இங்க இந்த நம்பரோட 4 மல்டிப்ளை ஆகுது, இங்க கம்மியான நம்பர் மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு ஆன்சர் கம்மியா தான் வரும். ஸோ parallelogram-க்கு கம்மியா இருக்கும். இங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா which is greater area, which has the greater area. அப்போ greater area எதுக்கு இருக்கு? ரெக்டாங்கிளுக்கு தான் இருக்கு. ஏன்னா parallelogram ஓட ஹைட் வந்து கம்மியா இருக்கு. சேம் பேஸ் தான், பட் ஹைட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, கம்மியா இருக்கு parallelogram-க்கு. அதனால ரெக்டாங்கிளுக்கு தான் greater area. Rectangle has the greater area. ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சா போதும், ரெக்டாங்கிளுக்கு தான் greater area இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Fifth one, give a method to obtain a rectangle whose area is twice that of a given triangle. What are the different methods that you can think of? இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் அவுட்டர் ரெக்டாங்கிள் வரைஞ்சோம்னா அந்த ரெக்டாங்கிள்ல பாதி தான் அந்த ட்ரையாங்கிள் இருக்கும். இங்க வந்து ஆப்போசிட்டா கேக்குறாங்க அதுக்கு. இப்போ whose area is twice that of the given triangle. இந்த ட்ரையாங்கிளை விட ரெக்டாங்கிளோட ஏரியா ட்வைஸா இருக்கும். அது ஆல்ரெடி நம்ம அவுட்டர் ரெக்டாங்கிள் வரைஞ்சாவே நமக்கு அந்த மாதிரி தான் வரும். இப்போ half into BH வந்து ட்ரையாங்கிளோட ஏரியானா இந்த B into H, Bங்கிறது இந்த பேஸ், அதை லென்த்தா எடுத்துட்டு ஹைட்டை வந்து இந்த பிரெட்டா எடுக்கிறோம், L into B. அப்போ இது வந்து ட்வைஸ் ஆகணும்னு சொல்றாங்க. ரெக்டாங்கிளோட ஏரியா ஷுட் பி ட்வைஸ் த ட்ரையாங்கிள். அப்போ இது ட்வைஸ்னா இன்டூ 2 பண்ணுமா, இன்டூ 2 பண்ணா இது கேன்சல் ஆகிடும், BH வரும். ஸோ B into H வரணும் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா. இப்போ நார்மலாவே நம்ம அவுட்டர் ட்ரையாங்கிள் வரைஞ்சா அது B into H தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் த ஆன்சர் இஸ் build a rectangle with same base and height. Build a rectangle with the same base and height வச்சு நம்ம அந்த ரெக்டாங்கிளை வரையணும். அந்த ட்ரையாங்கிளோட சேம் பேஸ் அண்ட் ஹைட்டை வச்சு நம்ம ரெக்டாங்கிள் வரைஞ்சா அது டபுள் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளா இருக்கும். இப்போ நான் சொன்னது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இப்போ வேற விதமா எப்படி பண்ணலாம்னா, ஒரு ட்ரையாங்கிள் அது நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா எடுத்துப்போம். அப்போ பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து இப்படி கிராஸா வைக்க போறோம். ஏன்னா ஹைபாட்னஸ் அதே மாதிரி ட்ரையாங்கிள்னால சேம் பேஸ் அண்ட் ஹைட் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஹைபாட்னஸ் சேமா இருக்கும். இப்போ இந்த ஹைபாட்னஸ் இங்க மர்ஜ் ஆகுற மாதிரி அந்த இந்த 2 சைட்ஸ் வந்து இப்படி வரும். இப்படி வந்தாலுமே நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். இப்படியுமே டபுள் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இங்க ஒரு ட்ரையாங்கிள், அதை டபுள் பண்ற மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் வச்சிருக்கோமோ, அது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு ரெக்டாங்கிள் வருதா? அப்போ இப்படியுமே நம்ம ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணலாம். பட் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான் வரும். ஏன்னா ரெக்டாங்கிளை நம்ம ஜாயின் பண்ணும்போது எல்லா ட்ரையாங்கிள்ஸும் நம்ம இந்த மாதிரி எக்ஸாக்டா ஜாயின் பண்ண முடியாது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். சரி, இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Sixth question, give a method to obtain a rectangle of the same area as a given triangle. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துட்டு அதுல இருந்து சேம் ஏரியா இருக்க மாதிரி ட்ரையாங்கிள் வரைஞ்சதை பார்த்துருக்கோம் ஒரு ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ல. இங்க வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுல இருந்து ரெக்டாங்கிள் வரையணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து draw a line parallel to the base through the midpoint of the triangle's height. ஒரு parallel line வரையணும், that is parallel to the base. இதுதான் பேஸ்னா அதுக்கு parallel line வரையணும். அண்ட் அது எப்படி இருக்கணும்னா இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளோட ஹைட், அதுல வந்து மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அந்த மிட் பாயிண்ட் வழியா போற மாதிரி ஒரு parallel line, that is parallel to the base-ஆ வரையணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ வரைஞ்சாச்சா? இப்போ என்ன பண்ணோம்னா கட் த டாப் ஹாஃப். இப்போ parallelogram-ல என்ன பண்ணோம், இப்படி கட் பண்ணிட்டு இதை எடுத்து இங்க வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த டாப் ஹாஃபை நம்ம கட் பண்ண போறோம். Cut the top half of the triangle and rearrange பண்ண போறோம் அந்த பீசஸை. எங்க பண்ணுவோம்னா இப்போ இந்த ஹாஃப் பாத்தீங்கன்னா ட்ரபீசியம் மாதிரி இருக்கா, இப்போ அந்த ட்ரபீசியம் இடத்துல நம்ம இதை எடுத்துட்டு வந்து வைக்கணும். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து இப்படி இருக்குன்னா அதை எடுத்துட்டு வந்து இங்க வைக்கலாம், அண்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டு வந்து இப்படி வைக்கலாம். ஸோ இது இந்த
லென்த் பார்த்தீங்கன்னா இங்க ஹாஃப் மிட் பாயிண்ட்ல வந்து கட் ஆகும். அதனால இந்த லென்த்தும் ஈக்குவலா தான் இருக்கும். அதனால அது அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வச்சா அது கரெக்ட்டா மெர்ஜ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ கரெக்ட்டா மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன வருது? ஒரு ரெக்டாங்கிள் வருதா? So piece to fill the sides. அப்போ கடைசியா நமக்கு என்ன கிடைக்குது? ரெக்டாங்கிள் வித் சேம் பேஸ். இங்க வந்து பேஸ் நமக்கு மாறல. பேஸ் வந்து ட்ரையாங்கிளோட பேஸ் என்னவா இருந்ததோ அதுதான் இருக்கு. ஹைட் மட்டும் half the height மாறிச்சு. பேஸ் but only half height. So equal area இருக்கும். ஸோ எப்படி இது வந்து சேம் இதை வந்து கட் பண்ணி இங்க வச்சா எப்படி அது ஈக்குவலா வருது அப்படின்னா, இப்போ நார்மலா இப்போ அவுட்டர் ரெக்டாங்கிள் வருதுன்னா எப்படி இருக்கும்? டபுள் த ஏரியாவா இருக்கும். இப்போ ஹாஃப் த ஹைட் நம்ம பண்ணிட்டோம்னா இப்போ ஹாஃப் த ஏரியா நமக்கு அந்த ரெக்டாங்கிள்ல வந்துடும். ஸோ ஹாஃப் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்னா அப்போ ஈக்குவல் அந்த ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும் அந்த ஏரியான்னு அர்த்தம். இப்போ நார்மலா ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டா. இப்போ பேஸ் வந்து நமக்கு இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா பேஸ் சேமா இருக்கும். அண்ட் ஹைட் வந்து இது வந்து ஹெச், அதுல ஹாஃப் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஹாஃப் இன்டூ ஹைட். இங்கன்னா இங்க ஹைட் வந்து ஹாஃபா தான் எடுத்திருக்கோம். அப்போ சேமா வந்துருச்சா? ஸோ ஈக்குவல் ஏரியாஸா இருக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கும் ரெக்டாங்கிளுக்கும். ஸோ இதுதான் அந்த மெத்தட் ஃபார் creating a rectangle with same area as of the triangle. இது எல்லாமே ஒரு லாஜிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 7th question. An isosceles triangle can be converted into a rectangle. Isosceles triangleனா இங்க இருக்க இந்த ரெண்டு சைட்ஸ் வந்து சேம் லென்த்தா இருக்கும். AB and AC வந்து சேம் லென்த்தா இருக்கும். AB equal to AC. இப்போ பை டிசெக்ஷன் இன் a simpler way. இப்போ இதை டைசெக்ட் பண்றோம். எப்படி சொன்னோம்? நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபிகரை நம்ம கட் பண்ணி வேற ஒரு ஃபிகரா மாத்துவோம். பட் ஈக்குவல் ஏரியாஸ் இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி நம்ம அப்படியே வைப்போம். அந்த மாதிரி வச்சாதான் நமக்கு அதுக்கு பேரு தான் வந்து டைசெக்ஷன். இப்போ அதுதான் நம்ம பண்ண போறோம். இதை வந்து நம்ம ரெக்டாங்கிளா மாத்த போறோம். கேன் யூ ஃபைண்ட் அவுட் ஹவு டு டூ இட்? எப்படி பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் கட் த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இன்டூ ஏடி. இந்த ஏடி தான் இந்த ஹைட், மிடில் பாயிண்ட், இங்க மிட் பாயிண்ட் எடுத்துட்டு ஏடியோட ஹைட்டை வந்து நம்ம கட் பண்ணி இது தனியான்னு எடுத்துக்கிறோம். அப்போ எப்படி நமக்கு ட்ரையாங்கிள் வரும் கட் பண்ண பிறகு? ஏடிபிங்கிற ஒரு ட்ரையாங்கிள், அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா இங்க ஹைட் இல்லையா? ஸோ இங்க வந்து ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா வரும். இந்த பாதி வந்து ஏடிசி, இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். இது ரெண்டுமே டூ கான்குவென்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ ஃபிளிப் ஒன் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ். இது என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணி அந்த பீஸை வச்சிருந்தேன்னா இப்படி திருப்பிட்டு அப்படியே இன்வெர்டடா கொண்டு வருவோம். லைக் இந்த ஏங்கிற பார்ட் வந்து கீழே வரும், சிங்கிற பார்ட் வந்து மேலே போகும், அண்ட் டி இங்க இருக்கும். இந்த ரைட் ஆங்கிள் இங்க இருக்கும். ஸோ இங்க எல்லாமே ரைட் ஆங்கிளா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரும். இந்த ஏசி அண்ட் ஏபிங்கிற இந்த சைட்ஸை தான் நம்ம சேம் லென்த் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இந்த லென்த் ரெண்டுமே சேமா இருக்கும்னா அப்போ கரெக்டா மர்ஜ் ஆகும். அதனால நம்ம கரெக்டா இப்படி மர்ஜ் பண்ண பிறகு அது ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஸோ தட் அதோட லென்த் என்னவா இருக்கும்? அந்த ஏடிங்கிற இந்த லென்த் வந்து ஏடியா இருக்கும், அண்ட் பிடி வந்து அந்த ரெக்டாங்கிளோட பிரெத்தா இருக்கும். இப்படிதான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை நம்ம ஒரு ரெக்டாங்கிளா மாத்துவோம். 8th question. Give a method to convert a rectangle into an isosceles triangle by dissection. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இதை வந்து நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா மாத்தணும். ஸோ தட் இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கணும். இப்போ நம்ம இப்பதான் பார்த்தோம், இந்த மாதிரி இருக்கிறத நம்ம இந்த சென்டர்ல கட் பண்ணி இங்க ஜாயின் பண்ணா ரெக்டாங்கிளா வந்துச்சு. அப்போ இந்த ரெக்டாங்கிளை நம்ம எப்படி கட் பண்ணாலுமே அதுக்கு ட்ரையாங்கிளா மாத்த முடியும் இல்லையா? அதனால நம்ம ஒரு டயகனல் வரைஞ்சுக்கிறோம். ஸோ டேக் அ ரெக்டாங்கிள், கட் த்ரூ த டயகனல். ஒரு டயகனல் வரைஞ்சுக்கணும், அண்ட் அது வந்து கட் பண்ணணும். ஏபிசிடினா இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் வந்திருக்குமா? ஏபிடி வந்திருக்கும், அண்ட் பிசிடின்னு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கும். இப்போ நம்ம இங்க கட் பண்ண இந்த லென்த் வந்து சிமிலரா இருக்கும். அப்படியே நம்மளால அட்டாச் பண்ண முடியும். இப்போ நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணோம்னா, பிடி இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு.
ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இந்த ஏபி அண்ட் டி. ஸோ இந்த பிடி வந்து இங்க வருது அண்ட் ஏபி இங்க இருக்கு. இப்போ இந்த ஏபிக்கு சேம் லென்த்ல சிடி இருக்கா, இப்போ இந்த சேம் லென்த்ல இங்க சிடி வருது. அப்போ சிடியை வந்து இங்க இதோட மர்ஜ் பண்ணணும். ஸோ சி அண்ட் டி இங்க வந்தா சிங்கிற இடத்துல நமக்கு ரைட் ஆங்கிள் வரும் அண்ட் பி இங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம வரைஞ்சிக்கணும். பிஏடிங்கிற இந்த ட்ரையாங்கிள் இப்படி வரணும் அண்ட் பிசி அண்ட் டிஏ வந்து மர்ஜ் ஆகணும். ஏன்னா பிசி அண்ட் டிஏயோட லென்த் வந்து ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் சைட்ஸ். அப்போ இது ரெண்டுமே சேமா இருக்கும் இல்லையா, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மர்ஜ் பண்ணிக்கலாம். இந்த சைடை நம்ம மர்ஜ் பண்ணிக்கிறோம் அண்ட் இந்த பக்கம் என்ன வருது பாருங்க, பி அண்ட் டி. பிடினா இது அண்ட் இங்கேயுமே பி அண்ட் டி வருது. ஸோ பி அண்ட் டினா இது. அப்போ ரெண்டுமே சேம் தானே, சேம் லென்த். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைட் சேமா இருக்கும். அதனால இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அண்ட் இதை மர்ஜ் பண்றதுக்கான இந்த லென்த்துமே கரெக்டா ஈக்குவலான லென்த் ரெக்டாங்கிள் இருக்கிறத நம்ம மர்ஜ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து டைசெக்ஷன் ஏன் சொல்றோம்னா, இதுல இருந்து கட் பண்ணி நம்ம எதையுமே தூக்கி போடல, அந்த ஏரியா நம்ம அப்படியே கட் பண்ணி இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபிகரை நம்ம கட் பண்ணிட்டு ஈக்குவல் ஏரியாஸ் இருக்க மாதிரி இன்னொரு ஃபிகரா நம்ம மாத்துறோம். ஒரு ரெக்டாங்கிளை ட்ரையாங்கிளா மாத்திருக்கோம். ஸோ தட் ஈக்குவல் ஏரியா இருக்கு, பட் அதோட ஷேப் மட்டும்தான் மாறி இருக்கு. இதுக்கு பேர் தான் டைசெக்ஷன். ஸோ டைசெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிளை நம்ம ஒரு ட்ரையாங்கிளா மாத்திருக்கோம் which has equal areas. இதோட ஸ்டெப்ஸ் வந்து take a rectangle, cut through the diagonals and flip the triangles. இந்த ட்ரையாங்கிள்ஸை நம்ம ஃபிளிப் பண்ணணும். அதுதான் நம்ம கரெக்டாக ஃபிளிப் பண்ணணும். இந்த மாதிரி எந்த சைடு வந்து நம்ம இந்த மிடில் இருக்க சைடு வந்து இந்த ரெண்டு சைடு வரணும் அண்ட் இந்த ஏபி அண்ட் சிடி வந்து இங்க நடுவில் வரணும். அந்த மாதிரி நம்ம ஃபிளிப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக நமக்கு ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். ஸோ இந்த ஃபிளிப்பிங்ல தான் அந்த லாஜிக்கே இருக்கு. அது கரெக்டாக பண்ணிட்டோம்னா அந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சிரும். இதுதான் அதோட மெத்தட். இப்போ ஒரே கட்ல நம்ம டயகனல் வரைஞ்சு அதை எப்படி ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா மாத்துறதுன்னு பார்த்தோம். அதுக்கு இப்போ ட்ரையாங்கிள்ல இருந்து எப்படி ரெக்டாங்கிள் மாத்தணுமோ இங்க மிடில்ல கட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம இந்த ஸ்டெப்பை பார்த்தோம். இப்போ வேற ஒரு மெத்தட்லயும் நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வர வைக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேக் அ ரெக்டாங்கிள். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம் ஏபிசிடி. அதுல என்ன பண்ணோம்னா ஒரு ஹாரிசான்டல் லைன் வரையணும். எங்கன்னா இந்த ஹைட்ல இந்த ரெக்டாங்கிளோட ஹைட்டோட மிட் பாயிண்ட். ஸோ இந்த ஹைட்டோட மிட் பாயிண்ட்ல நம்ம parallel லைன் ஃபார் டிசி, இந்த பேஸ்க்கு parallel லைன் வரைஞ்சுக்கிறோம். அப்போ ரெண்டு ஹாஃபா பிரியுமா அந்த ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிள்ல ஏபிங்கிற டாப் சைட்ல மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இப்படி இதை இஎஃப்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டை இப்போ இ அண்ட் எஃப் நம்ம ஜாயின் பண்ணணும். அண்ட் இந்த மிட் பாயிண்ட் பேரு ஜி. இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண பிறகு இங்க டூ கார்னர்ஸ்ல ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். ஸோ டேக் அ மிட் பாயிண்ட் இன் டாப் சைட் ஏபி. இந்த ஏபிங்கிற மிட் பாயிண்ட் எடுத்திருக்கோம் டாப் சைட்ல, அது ஜி. அண்ட் ட்ரா டூ டயகனல்ஸ் ஃப்ரம் ஜி அண்ட் இ அண்ட் எஃப். ஜில இருந்து இக்கும் எஃப்க்கும் ரெண்டு டயகனல்ஸ் வரைஞ்சிருக்கோம். இப்போ த்ரீ பார்ட்ஸா பிரியுது. ஒன்னு வந்து இந்த பென்டகன். இது என்ன ஷேப்ல இருக்கு பாருங்க, ஒரு ஹோம் ஷேப்ல ஒரு பென்டகன் ஷேப்ல இருக்கு 5 sides and two right angle triangles இருக்கு அந்த கார்னர்ஸ்ல. by flipping and reattaching the two triangles, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் நம்ம flip பண்ணி இங்க அட்டாச் பண்ண போறோம். எங்கன்னா to the pentagon's bottom, இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ண போறோம். இப்போ பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் வந்துருச்சா. இது எப்படி அட்டாச் பண்ணோம்னா, இப்போ நமக்கு ஒரு பென்டகன் இருக்கு ஜி இ எஃப் சி டின்னு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன, ஏ ஜி இ. இந்த ட்ரையாங்கிளோட இந்த லென்த் பாத்தீங்கன்னா ஏஜிங்கிறது இந்த ஹோல் லென்த், இந்த ரெக்டாங்கிளோட ஹோல் லென்த்ல ஹாஃப். அண்ட் ஏஇங்கிறது ரெக்டாங்கிளோட பிரெத்ல ஹாஃப். அப்போ இடிங்கிறது அதோட மீதி ஹாஃப் தானே. ஏஇங்கிறது இங்க இருக்குதுன்னா இப்போ இதுமே இடியுமே சேம் லென்த்தா தான் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அட்டாச் பண்ண முடியும் இல்லையா. அதனால இது அப்படியே நம்ம ஃபிளிப் பண்ணி இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஸோ தட் இங்க வந்து ஏ வரும் அண்ட் இங்க வந்து இயோட எண்ட் வரும். அப்போ ஜிங்கிறது இங்க வரும். ஏங்கிற இடத்துல வந்து ரைட் ஆங்கிள் இருக்கா. ஸோ இங்க வந்து ரைட் ஆங்கிள் வரைஞ்சிட்டு இப்படி ஜாயின் பண்ணா இப்படி கரெக்டா மர்ஜ் ஆகும். ஸோ இது வந்து ஜிங்கிற பாயிண்ட்.
இப்போ இங்க ஏஜிங்கிறது என்னதுன்னா, இந்த ஏஜிங்கிறது half of the width of the rectangle. இப்போ half of the width இங்க வந்துருச்சு. அண்ட் இந்த ஜிஇங்கிறது பாத்தீங்கன்னா, ஜிங்கிறது இந்த ஹைபாட்னஸ். ஸோ இந்த லென்த் இங்க இருக்க இந்த லென்த்துமே இங்க இருக்க இந்த லென்த்துமே சேம். இப்போ இங்க வந்து இந்த லென்த் வந்து இங்க டபுள் ஆகுது. அதே மாதிரி இஎஃப்ஜி, ஸோ இங்க எஃப் அண்ட் இங்க பி வர மாதிரி பாத்தீங்கன்னா, பிங்கிற இடத்துல தான் இங்க ரைட் ஆங்கிள் வருது. ஸோ இங்க ரைட் ஆங்கிள் வந்து இப்படி ஜாயின் ஆகும். ஸோ எஃப் அண்ட் பி சேம் லென்த் கரெக்டா மர்ஜ் ஆயிடுச்சு. அண்ட் பி அண்ட் அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், ஜி. இப்போ பி அண்ட் ஜி வந்து லென்த் வந்து half of the width of the rectangle. ஸோ இங்க ஒரு half வந்துச்சா, அதே மாதிரி இங்க ஒரு half-உம் வந்துச்சு. அப்போ இங்க பேஸ் வந்து இங்க ரெண்டுமே அட்டாச் ஆன பிறகு டபுள் ஆயிருச்சு. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பேஸ் வந்து எவ்வளவு லென்த்தோ அதுல ஹாஃப் வந்து இங்க இருக்கு, இதுல ஹாஃப் இங்க இருக்கு. அப்போ இந்த பேஸ் வந்து டபுள் ஆயிருச்சு இந்த ரெண்டு ஜாயின் பண்ண பிறகு. அண்ட் ஜிஎஃப் அண்ட் எஃப்ஜி இங்க கட் பண்ண அதே லென்த் தான் இங்கேயும் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு லென்த்துமே சேம் தான். ஸோ இந்த ரெண்டு லென்த் சேமா இருக்கும் போது இது ரெண்டுமே ரெண்டு சைடுமே நமக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா வந்துடும். ஏன்னா ரெண்டு சைடுமே சேமா இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த ரெக்டாங்கிளை நம்ம டைசெக்ட் பண்றோம். டைசெக்ஷன்னா என்ன, ஒரு பார்ட் ஆஃப் த ஃபிகர்ல இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்து இன்னொரு ஃபிகர் வர வைக்கிறோம், இன்னொரு ஷேப்பை வர வைக்கிறோம். அண்ட் அது கட் பண்ணதுல நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணாது, அப்படியே தான் ஜாயின் பண்றோம். அதனால நமக்கு ஈக்குவல் ஏரியாஸ் வரும். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவும் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் சேமா இருக்கு. ஏன்னா அங்க கட் பண்ணதை நம்ம அப்படியே எடுத்து இங்க ஜாயின் பண்ணிட்டோம். அண்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளும் வந்துருச்சு. இந்த ஃபார்முலா படி நம்ம எப்படி அது ஈக்குவல் ட்ரையாங்கிள் சொல்றதுன்னா, இப்போ ரெக்டாங்கிளுக்கு வந்து இதை விட்டா எடுத்துக்கலாம், இது வந்து ஹைட்டா எடுத்துக்கலாம் இந்த லென்த்தை. இப்போ ஹெச் இன்டூ டபிள்யூ தான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளா இருக்கும். இதே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும், half into base into height இல்லையா. இதுல பேஸ் என்ன இருக்கு, இங்க இருந்து இது வரைக்கும் விட்த், ஏன்னா இந்த ரெக்டாங்கிளோட விட்த் இது. அண்ட் மேல இருக்க அந்த ரெக்டாங்கிளோட விட்த் வந்து நம்ம இங்க பாதி இங்க பாதின்னு கொண்டு வரோம். அப்ப அது ஒரு தனியா இங்க ஒரு half of width இருக்கு, இங்க ஒரு half of width இருக்கு. ரெண்டுமே சேர்த்தா இன்னொரு width ஆயிடும். சோ மொத்தமா சொன்னா டபுள் width ஆயிருது. இங்க இருக்க லென்த் இங்க இங்க பாதி சேர்ந்து மொத்தம் டபுள் width ஆகுது, 2W ஆகுது. ஸோ பேஸ் முடிச்சாச்சா. இப்போ ஹைட் வந்து ஹைட் மாறவே இல்லை. இந்த ரெக்டாங்கிளுக்கு எவ்வளவு ஹைட் இருக்கோ அதே தான் இந்த ட்ரையாங்கிளுக்கும் இருக்கு. ஸோ ஹைட் இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா W இன்டூ ஹெச் வருது, இங்கேயுமே W இன்டூ ஹெச் தான் இருக்கு. ஸோ ரெண்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ரெண்டுமே சேமா வந்துருச்சு. இந்த மாதிரியும் நம்ம ஒரு ரெக்டாங்கிள்ல இருந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள டைசெக்ட் பண்ணி வர வைக்கலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் இந்த இடத்துல கட் பண்றது, அண்ட் கொஞ்சம் பெரிய ப்ராசஸா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஒரே கட்டு தான், ஈஸியா பண்ணிடலாம். ஸோ நீங்க அது எழுதினாலுமே கரெக்ட் தான். அண்ட் இந்த மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இது எப்படி கட் பண்றது, இது எப்படி கரெக்டா மர்ஜ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியணும்னா, ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் எடுத்து ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு கார்ட்போர்ட் மாதிரி எடுத்து அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹாஃபா ரெக்டாங்கிளை கட் பண்ணி இந்த மாதிரி டயகனல்ஸ் எடுத்து நான் இங்க என்ன பண்ணணும், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதை இங்க மர்ஜ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த இடத்துல மர்ஜ் ஆகுதுன்னு அந்த சைஸ் வச்சு உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்போ. அண்ட் கடைசியா இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளான ரெண்டு சைடும் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவலா வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 9th question, which has greater area, equilateral triangle இல்ல ஸ்கொயர் ஆஃப் சேம் சைடு அண்ட் லென்த். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா எல்லாத்துக்குமே சேம் சைடு இருக்கும், எஸ்ன்னு வச்சுப்போம். எல்லாத்துக்குமே சேம் சைடு இருக்கும். ஆர் ஸ்கொயர் ஆஃப் சேம் சைடு லென்த் அஸ் ட்ரையாங்கிள். இப்போ ஸ்கொயருக்கும் எல்லாமே சேம் சைடு லென்த் இருக்கும். பட் அந்த இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு என்ன சைடு இருக்கோ அதே தான் இதுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு கிரேட்டர் ஏரியா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட், which has greater area, two identical equilateral triangles together. ரெண்டு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்க சொல்றாங்க. ஸோ அது ரெண்டுமே டுகெதரா வச்சா அப்போ எது அதிகமா இருக்கும். இப்போ நமக்கு இதுலயே தெரிஞ்சிருச்சு எல்லாமே ஈக்குவல் சைட்ஸ்னா கண்டிப்பா இதுதான் அதிகமா இருக்கும் ஏரியால. ஒருவேளை ரெண்டு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறாங்க, ஒரு ஸ்கொயர் ஆஃப் த சேம் சைடு லென்த் as the triangle. அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோ. இப்போ ரெண்டு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கு, ஆனா இங்க ஒரு ஸ்கொயர் தான் இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல எது கிரேட்டர் ஏரியாவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு ஸ்கொயர் தான் கிரேட்டர் ஏரியான்னு. பட் ரெண்டு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட கம்பேர் பண்ணா எது கிரேட்டரா இருக்கும் அது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஏ ஸ்கொயர். அப்போ இந்த சைடு வந்து எஸ்னா எஸ் ஸ்கொயர். இது வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்
அதோட ஃபார்முலா என்ன? √3/4 a ஸ்கொயர். இங்க சைடு வந்து எஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ a ஸ்கொயர். இப்போ √3/4ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0.433 வரும். அப்போ 0.433 s ஸ்கொயர். இப்போ இந்த s ஸ்கொயரும் இந்த வேல்யூவும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா s ஸ்கொயர் தான் கிரேட்டரா இருக்கு. இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் தான் கிரேட்டர். ஏன்னா இங்க 0 பாயிண்ட்ல வருது. இப்போ 1 and 1 பாயிண்ட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா s ஸ்கொயரோட கம்பேர் பண்ணும்போது இது கிரேட்டரா இருந்திருக்கும். பட் 0 பாயிண்ட் சம்திங்கோட மல்டிப்ளை ஆகும்போது சேம் வேல்யூ, பட் இங்க 0.4ஆல மல்டிப்ளை ஆகுது. அப்போ இந்த வேல்யூவோட இங்க 1ஆல மல்டிப்ளைன்னு போடலாமா? அப்போ 1 into s ஸ்கொயரும் 0.433 s ஸ்கொயரும் கம்பேர் பண்ணும்போது இது 1 விட சின்ன நம்பரா இருக்கா? அப்போ இது கூட இந்த s ஸ்கொயருங்கிற சேம் வேல்யூ மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு இந்த வேல்யூ லெஸரா இருக்கும், இந்த வேல்யூ கிரேட்டரா இருக்கும். அதனால ஏரியா ஆஃப் ஸ்கொயர் தான் கிரேட்டர்னு கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ இந்த கேஸ் பாருங்க, 2 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்றாங்க. இப்போ 2 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன பண்ணணும்? இன்டூ 2 பண்ணுமா? இப்போ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன? √3/4 s ஸ்கொயர். அண்ட் இது வந்து 2 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால இன்டூ 2 பண்றோம். இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா √3/2 s ஸ்கொயர் வரும். இப்போ √3/2 ஓட வேல்யூ வந்து 0.866 s ஸ்கொயர். இப்பவுமே நம்ம இந்த ஸ்கொயரோட தான் கம்பேர் பண்றோம். இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன? s ஸ்கொயர் தான். அப்போ s ஸ்கொயரோட போன வாட்டி நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம்? s ஸ்கொயர் சேம் வேல்யூ. இங்க இன்டூ 1 வருது, இங்க 0.8 வருது. ஸோ 0 பாயிண்ட் சம்திங்ல மல்டிப்ளை ஆனாலே கண்டிப்பா இந்த s ஸ்கொயரோட கம்பேர் பண்ணும்போது இது லெஸர் வேல்யூ தான். அப்ப இங்கேயுமே ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் 1ஆ இருந்தாலுமே சரி, 2ஆ இருந்தாலுமே சரி, இந்த ஸ்கொயரோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ட்ரையாங்கிளோட சைடு லென்த் எவ்வளவோ அதே சைடு லென்த் இருக்க ஒரு ஸ்கொயருக்கு கம்பேர் பண்ணும் போதும் நமக்கு ஸ்கொயரோட ஏரியா தான் கிரேட்டரா வருது. இதை நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு சொல்லலாம். இதை விஷுவலா பார்த்தாலே நமக்கு இதை சொல்ல முடியும். இது எப்படின்னா, இப்போ 2 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா ஒன்னு வந்து நம்ம இப்படி இன்வெர்ட் பண்ணி வச்சோம்னா ஒரு பேரலோகிராம் மாதிரி வருது. பேரலோகிராம் சொல்றத ஒரு ராம்பஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் இல்லையா, அதனால ஒரு ராம்பஸ் வருது. ஆனா இந்த பேரலோகிராம் நம்ம எப்படி டைசெக்ட் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஹைட்டை கட் பண்ணிட்டு இந்த ஏரியாவை நம்ம இங்க எடுத்து இப்படி வைப்போமா, அப்போ நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் வரும். ஆனா அந்த ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும்னா s ஸ்கொயரா இருக்காது. பிகாஸ் எப்படி பேரலோகிராமுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம்? l into b இந்த பேஸ் பண்ணுவோமா, பேஸ் வந்து s அண்ட் ஹைட் வந்து இந்த சைட் லென்த் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு s. ஆனா இது வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கிறதுனால, இப்ப ரெக்டாங்கிள் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், 4th கொஸ்டின் நினைக்கிறேன். ரெக்டாங்கிள் அண்ட் அதே லென்த் இருக்க ஒரு பேரலோகிராம். அப்போ இந்த ஹைட் என்ன வந்துச்சு? இந்த ஹைட்டோட கம்மியா வந்துச்சு. அதே மாதிரிதான் இந்த ஸ்கொயர் வந்து நமக்கு s இருக்கு. அதே s லென்த்ல ராம்பஸ்னா அது லைட்டா ஸ்லாண்டிங்கா வருது. அப்போ இந்த s ஹைட்டோட இது கம்மியா இருக்கும். சோ இங்க வந்து எந்த வேல்யூட நம்ம மல்டிப்ளை பண்றோம்? லெஸ் தேன் s இருக்க ஒரு வேல்யூட நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்போ கண்டிப்பா இந்த வேல்யூ வந்து லெஸ் தேன் s ஸ்கொயரா இருக்கும். அப்போ ஸ்கொயரோட ஏரியாவை விட இந்த ராம்பஸோட ஏரியா, அதாவது 2 ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளை கம்பைன் பண்ண பிறகு வந்து அந்த ஏரியா லெஸ்ஸரா இருக்கு. சோ இந்த ரெண்டு கேஸ்லயுமே ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர். சோ இது வந்து நான் லாஜிக்கா சொன்னது, இது ஃபார்முலா வச்சு சொன்னது. எப்படி பார்த்தாலுமே ஏரியா ஆஃப் ஸ்கொயர் தான் கிரேட்டர்னு ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.